பனித்துளிகள் நவம்பர் 22, 2024. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. மீள்திறன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. 12 சிறுவர்களையும் ஒரு பெரியவரையும் 2 வார போராட்டத்தில் மீட்ட பிறகு மனநல நிபுணர்கள் அவர்கள் அனுபவித்த பாடுகள் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துமா என்று விவாதித்தார்கள். தங்களுக்கு பிரியமானவர்களின் அங்கீகாரமும் ஆதரவும் கிடைத்தால் அவர்கள் சீக்கிரம் மீள முடியும் என உளவியலாளர்கள் நம்புறாங்க. மிகவும் அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் இரண்டாவது வருகைக்கு சற்று முன் மனிதர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் தேவ மக்களுடன் கிறிஸ்துவின் பிரசன்னம் இருப்பதால அவர்களால் சோதனைகளை தாங்கி கொள்ள முடியும். உபத்திரவங்கள் 7 வருடங்கள் நீடிக்கும் என்றும் அந்த சோதனைகள் உண்டாவதற்கு முன்னரே ரகசிய வருகையில தாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் பலர் நம்புறாங்க. இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி என்று ரகசிய வருகையில நம்மை விடுதலையாக்குவது பற்றியே பவுல் பேசுவதாகவும் தவறாக சொல்றாங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசித்து பாருங்க. இனி வரும் கோபாக்கினை என்பது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பு நேரிடுகிற சோதனைகள் என்று விளக்கம் அளிக்கிறாங்க. ஆனாலும் அதே விசுவாசிகளுக்கு தான் எழுதிய 2வது நிருபத்தில் இனி வரும் கோபாக்கினை என்பதின் அர்த்தத்தை பவுல் விளக்கினார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் என்று 2 தெசலோனிக்கேயர் 1:7-8 கூறுகிறது. இரண்டாம் வருகையில துன்மார்க்கர் அனுபவிக்கிற மரணத்திலிருந்து நீதிமான்கள் தப்புவதே பவுல் கூறினார். எகிப்திற்கு நேரிட்ட வாதைகளின் மூலம் தேவன் தம் மக்களை விடுவித்தது போல இயேசு திரும்பி வருவதற்கு சற்று முன்பு பூமியின் மீது நேரிடுகிற இறுதி வாதைகளின் மூலம் கர்த்தர் தம் மக்களை சுமந்து செல்வார். இன்றைய செயலில் காட்டுங்கள். ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவத்தை வென்ற ஒருவரிடம் பேசி பாருங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 17:15, 2 பேதுரு 2:9, மத்தேயு 24:9 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.